வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் நேற்றுக்கு என்ன பண்ணியிருந்தால் நம்ம ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும், நமக்கான என்ட்ரி எங்கெல்லாம் இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது எதை வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு டெலகிராம் சேனல் ஒன்று வச்சுருக்கோம். அந்த சேனலில் நான் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருந்தேன். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை வச்சு நம்ம இந்த லெவல்ஸை பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது நிஃப்டியில் கொடுத்துருந்து, நிஃப்டியில் வந்திருந்த பேட்டர்ன் ப்ளஸ்ஸு மார்க்கெட்டோட சப்போர்ட்டை அண்ட் ரெசிஸ்டண்ட்டை கொடுத்துருந்தோம். இது பேங்க் நிஃப்டியில் க்ரியேட் ஆகிருந்த பேட்டர்ன் மற்றும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, நான் ஃப்யூச்சர் சார்ட்டை தான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். பட் ஆனால் இங்கே எல்லாருமே வந்து ஸ்பாட் சார்ட் யூஸ் பண்ண வச்சு பப்ளிக் குரூப்பில் கொடுக்கும்போது நான் வந்து ஃப்யூச்சர் ஸ்பாட் சார்ட் வந்து கொடுக்குறேன். ஆனால் நான் ஃப்யூச்சர் சார்ட்டை தான் வந்து எப்போவுமே வந்து மேக்ஸிமம் ரெஃபர் பண்ணி ட்ரேட் பண்ணுவேன். ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃப்யூச்சர் சார்ட் தான் யூஸ் பண்ணுவேன். அதில் கொடுத்துருந்த லெவல்ஸ் இதுதான். இதை வச்சு நம்ம வந்து இதை பார்க்க போகிறோம், நம்ம அனலிஸ்ட்டை பார்க்க போகிறோம். இந்த லெவல்ஸை ஏன் கொடுத்துருந்தோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து மார்க்கெட்டை இன்றைக்கி என்ன நடக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போது பார்த்திங்க அப்படின்னா முதல்ல நிஃப்டியை வந்து எடுத்துப்போம். நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்த லெவல்ஸை நான் ஏன் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்துருந்தேன் அப்படின்னாக்கா, மார்க்கெட்டில் இந்த ட்ரெண்ட் லைன் ஆரம்பிக்கும்போது இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போய், அதாவது 22,346 இந்த ஐஸை உடச்சி மார்க்கெட் மேலே போயிருக்கு அப்படின்னும்போது இதை வந்து ஒரு சப்போர்ட் ஆகவும், அடுத்து மார்க்கெட்டை இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும், இந்த ஐஸை உடச்சிட்டு மார்க்கெட் இந்த இடத்த வந்து நல்ல ஒரு முறை 2 3 4 முறை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அட்டன் பண்ணி இந்த பிளேசஸை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி கீழே போகாததால் மார்க்கெட்டில் 22,444 அப்படின்ற இந்த பிளேஸை மார்க்கெட்டோட இன்னொரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். அடுத்து மார்க்கெட்டில் இந்த லெவல்ஸை ஏன் வந்து கொடுத்துருந்தேன் அப்படின்னாக்கா, இப்போது மார்க்கெட் வந்து அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே ஒரு ஐஸை பிரேக் பண்ணி போச்சு. அதே மாதிரி இங்கே க்ரியேட் ஆகிருக்க ஐயை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு அப்படின்னும்போது, அப்போது மார்க்கெட்டில் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, இங்கே இருந்து இந்த பிளேசஸில் இருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி இங்கேருந்து மேலே போயிட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் கொடுத்து ரேலி பேஸு ரேலி அகைன் ஒரு ரேலி பேஸு ரேலி இப்படி போயிருக்கு. இப்போது இதோடைய பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக தெரியும். மார்க்கெட் இங்கேருந்து மேலே போய் இந்த இடத்த சஸ்டெயின் ஆகிருக்கு. அங்கேருந்து மார்க்கெட் வந்து இங்கே வந்துட்டு மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். இப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த 2 லைன் வந்து மார்க்கெட்டோட ரெசிஸ்டண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகுது. அப்போது மார்க்கெட்டில் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சாக இருக்குது, இந்த ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சாக இருக்குது. இந்த பிளேசஸில் மார்க்கெட் இங்கேருந்து கேப் அப்புமே ஆகிருக்கு. அப்போ இதுதான் வந்து ஒரு எக்ஸாக்டான ஒரு ட்ரெண்ட் லைனும் கூட. அப்போ மார்க்கெட்டுடைய பேட்டர்ன் கீழே வந்தால் அப்படின்னாக்கா மேலே போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அப்போது மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் ஏன் வந்து நம்ம இன்னொரு சப்போர்ட்டாக வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இப்போது இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு அப்படின்னும்போது இந்த லோ டு ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கரெக்ஷன் லெவல் செக் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த லெவல்ஸ்லேருந்து நம்ம ஒரு கரெக்ஷன் லெவல் செக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா எக்ஸாக்டாக வந்து 0.618 லெவலான கோல்டன் லெவலும் மீட் ஆகுது. அதேமாதிரி மார்க்கெட்டில் இது ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் லெவலாகவும் இருக்குது அப்படின்றதும் இந்த ஒரு 2 கன்ஃபர்மேஷன், அதுவும் இல்லாமல் அடிஷ்னலாக ட்ரெண்ட் லைன் கன்ஃபர்மேஷனும் இருக்குது. அப்போது இந்த இடத்த மார்க்கெட்டுடைய சப்போர்ட்டுன்னு சொல்லி ஏன் கொடுத்துருந்தோம் அப்படின்னாக்கா, இந்த ஒரு ரீசனால தான் மார்க்கெட்டில் இந்த இடத்த சப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். நேற்று பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டோடைய முடிவுமே இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அடுத்து மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ட் இந்த பாயிண்ட்டு, மார்க்கெட் ஏன்னா முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஐசி தான் அப்படின்னு வச்சு மார்க்கெட்டில் இந்த பாயிண்ட்டை மார்க்கெட்டோட ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்துருந்தோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னாலும் அந்த ஐ வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ மார்க்கெட்டில் நம்மளோட என்ட்ரி எங்கே எடுத்துருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட்டுடைய ஓப்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்கே வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு இந்த ரேஞ்சில் மார்க்கெட்டுடைய ஓப்பனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கேப் அப்லேருந்து டைரெக்டாக வந்து ஒரு சடனாக வந்து ஒரு செல்லர் வந்திருக்காங்க. அப்போது இந்த செல்லர் வந்திருக்காங்க அப்படின்னும்போது மார்க்கெட்டில் செல்லர் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஆனால் இது ஒரு பை மார்க்கெட் அப்படின்னும்போது நம்ம ஒரு பை தான் வந்து போகணும், பையிங்காக தான் வெயிட் பண்ணணும். ஆனால் இன்ட்ராடேவில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு பையிங்காகவே வந்து வெயிட் பண்ணி ஒரு ட்ரேடை எடுக்க முடியும். இன்ட்ராடே பொறுத்தவரை நம்ம ஒரு ஸ்கேல்பிங் தான் பண்ணுறோம் அப்படின்றதால நமக்கான வாய்ப்புகள் எங்கே இருந்தாலும், அதாவது பை கிடைச்சாலும் பை எடுக்க வேண்டியதாக, செல் கிடைச்சாலும் செல் எடுக்க வேண்டியதாக. நமக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா
ப்ராப்பராக ஒரு என்ட்ரி, ஒரு ஸ்டாப் லாஸ், ஒரு டார்கெட் அது நமக்கு தேவை. அது நமக்கு எப்போல்லாம் அமையுதோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு என்ட்ரியை வந்து போகலாம். அப்போது நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். அப்போ அது ஏன் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து இந்த ரேஞ்சஸில் இருந்து மார்க்கெட்டில் வந்து விழுந்திருக்கான். இந்த பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் மார்க்கெட் எப்படி விழுந்திருக்கான் அப்படின்னாக்கா, முன்னாடியோட அட்டம்ப்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, மார்க்கெட்டை இங்கேருந்து ஒரு ஹை போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட்டில் ஒரு டவுன் வந்து இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் கொடுத்து மார்க்கெட் கீழே விழுந்துருக்கு. அப்போது இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா, ட்ராப்பு பேஸு ட்ராப் அப்படின்னும் போது இந்த லெவல்ஸில் மார்க்கெட்டை இந்த லெவல்ஸை தாண்டி போய் க்ளோஸ் வச்சா மட்டும்தான். ஏன்னா மார்க்கெட்டை இப்போது நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நேற்று அதாவது மார்க்கெட்டில் டெக்னிக்கலில் ஒரு பக்கம் இருந்தாலும் மார்க்கெட்டில் டேட்டான்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்குது. டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் நிஃப்டியில் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு, ஆனால் பேங்க் நிஃப்டியில் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து தாராளமாக ஒரு செல் என்ட்ரியை ட்ரை பண்ணலாம். ஏன் பேங்க் நிஃப்டியை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, நேற்று வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி, இப்போ எக்ஸ்பைரியில் வந்து ட்ரேட் பண்ணும்போது எந்த ஒரு இண்டெக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கோ அந்த இண்டெக்ஸை இப்போ அது நகர்வுக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட் வந்து நகரும் அப்படின்றதால நம்ம அதை சூஸ் பண்ணியிருந்தோம். அப்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏன்னா இந்த ஃபஸ்ட் மினிட் கேண்டில் வந்து எப்போவுமே வந்து இந்த ஃபஸ்ட் மினிட் கேண்டிலில் இக்னோர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் மினிட் கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அது வந்து ஒரு கரெக்டான இதுவாக இருக்கா. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு நேற்றுடைய பொசிஷனை ஹோல்டு பண்ணுறவங்க இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஒரு ஸ்பைக்கு, அதாவது வந்து திடீர்னு செல் பண்ணுவாங்க, திடீர்னு என்ன வேணாலும் நடக்கும். ஃபஸ்ட் மினிட் கேண்டில் எப்பவுமே இக்னோர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் மினிட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக இண்டிகேட் பண்ணணும். அப்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, இங்கேருந்து வந்தவன் இந்த 1 மினிட் டைம் ஃப்ரேமில் போய் பார்ப்போம் இந்த பிளேசஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. இங்கேருந்து வந்த மார்க்கெட்டு இந்த ரேஞ்சஸை எக்ஸாக்டாக ட்ராப் பண்ண உடனே வந்திருக்கக்கூடிய கேண்டிலை பாருங்கள். எக்ஸாக்டாக வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் வந்திருக்கான். அடுத்து வந்த கேண்டிலுமே எந்த ஒரு கேண்டிலுமே இந்த ஐஸுக்கு மேலே மார்க்கெட்டில் வந்து போகவே இல்லை அப்படின்றதால இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த வந்து ஒரு இந்த ஐயை பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் நம்ம வந்து நம்மளோட ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணோம். அவன் டைரெக்டாக வந்து என்ன நடந்திருக்கா அப்படின்றத பாருங்கள். டைரெக்டாக ஒரு இன்வெர்டட் ஹேமரு, அடுத்து ஒரு நல்ல ஒரு ரெட் கேண்டிலு, அடுத்துமே வந்து பார்த்திங்க இந்த கேண்டிலை பார்த்த உடனே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் மார்க்கெட் வந்து செல் ஆக போகுது அப்படின்றத தெரிஞ்சுட்டு. அப்போது மார்க்கெட்டில் பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கூட ஒரு 5 மினிட்ஸில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னாலும் இந்த ரேஞ்சஸில் என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா, ஒரு நல்ல ஒரு செல் கேண்டில் வந்திருக்கு. ஏன் இதை வந்து ஒரு நல்ல செல் கேண்டில் அப்படின்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில், அதாவது ஒரு பிரேக் அவுட் ஆகக்கூடிய இடத்த இந்த மாதிரி வந்து ஒரு ரெட் கேண்டில் வந்துச்சு அப்படின்னாலே மார்க்கெட்டில் செல்லர் இருக்காங்க அப்படின்றத அர்த்தம். அப்போ மார்க்கெட்டில் ஷார்ட் என்ட்ரி கொடுத்து இந்த இடத்த மார்க்கெட்டோட என்ட்ரியாக எடுத்து இந்த கேண்டிலுக்கு மேலே ஸ்டாப் லாஸை வச்சுட்டு அடுத்த லோஸ் ஆனால் இந்த லோஸாக டார்கெட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கான டார்கெட் இட்டு அடுத்து மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். இது எக்ஸாக்டான ஒரு சப்போர்ட் லைன். இந்த சப்போர்ட்டில் ஒரு எந்த அளவுக்கு, அதாவது இந்த ஒரு பிக் ரிஜெக்ஷன் கேண்டில், இந்த ஹேமர் கேண்டில் வந்துச்சு அப்படின்னாலே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன். இந்த கன்ஃபர்மேஷன் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த பிளேசஸ் ஆல்ரெடி நமக்கான ஒரு சப்போர்ட் லெவலு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ட்ரெண்ட் லைனுமே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். இந்த 2 லெவலையும் மார்க்கெட் வந்து இங்கே இந்த ரெட் கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக முடிஞ்சிருந்தோம். அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு செல்லர் வந்து புல் பண்ணாமவே முடிஞ்சிருந்தாங்க அப்படின்னாக்கா, இங்கே இந்த கேண்டலில் ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு விக்கே வராத ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் கொடுக்குது. இதோ இந்த மாதிரி சின்ன விக்கு மாதிரி கொடுத்தா பரவாயில்ல. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விக்கோடைய லென்த்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 புள்ளி பக்கம் மார்க்கெட்டில் வந்து இந்த விக் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு முன்னாடி கேண்டில். அடுத்த கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஹேமர் கேண்டில் கொடுக்குறோம் அப்படின்னும் போது நம்ம இதை 1 மினிட்டில் போய் அந்த இடத்த வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும் மார்க்கெட் ஒரு க்ரீன் கேண்டில், ஒரு பக்கத்துலேயே ஒரு நல்ல ஒரு ரெட் ஆனால் அந்த ரெட் கேண்டிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அடுத்து இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து ஒரு இந்த 3 கேண்டில் ஸ்டிக்கை சேர்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஈவினிங் ஸ்டாருடைய கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்துடுச்சு. அப்போது 1 மினிட்டில் வந்து ஈவினிங் ஸ்டாரு, 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஹேமர் கேண்டில் அப்படின்னும் போது நம்ம இந்த இடத்த வந்து தாராளமாக வந்து ஒரு பை என்ட்ரி போகலாம்.
அதே மாதிரி இது ஒரு கோல்டன் லெவலான 0.618 லெவலும் கூட அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு நமக்கு இவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றதால இந்த லெவல்ஸில் என்ட்ரி எடுத்து இந்த மாதிரி வந்து ஐஸை வந்து டார்கெட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கான ஒரு நல்ல ஒரு டார்கெட் இட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 1:2 ரேஞ்சில் இருந்திருக்கு. ஆனால் நம்ம வந்து என்ட்ரி போகிறோம் அப்படின்னாக்கா நான் பர்சனலாக என்ட்ரி எடுக்கிறது எல்லாமே ஒரு 1 மினிட்லேயே நான் ரீட் பண்ணி எடுத்துருவேன். பட் ஆனால் நீங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சு தான் வந்து மார்க்கெட்டில் எடுக்கணும். அடுத்து இந்த ரேஞ்சை மார்க்கெட் போனதுக்கப்புறம் 2 என்ட்ரி கிடச்சிருக்கு. அடுத்து மார்க்கெட்டில் இந்த ரேஞ்சுக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த லெவல்ஸில் இங்கேருந்து இந்த லெவல்ஸில் மார்க்கெட் வந்து இந்த ஐஸை பிரேக் பண்ணுறானா அப்படின்னு பார்க்கணும். இந்த ஐஸை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட்டில் அடுத்து ஒரு செல் கேண்டில் கொடுத்து மார்க்கெட்டில் செல் கேண்டில் கொடுத்துட்டா அப்படின்னும்போது நம்ம வந்து தாராளமாக இந்த இடத்த மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் என்ட்ரி போகலாம். இந்த ஏன் அப்படின்னாக்கா இந்த கேண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கேண்டில், ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலில் இவ்வளோ பெரிய புல் கேண்டில் வந்து இது புல் கேண்டில் வந்ததுமே இங்கே ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிக்விடிட்டி. இது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் என்னவா ஆக்ட் ஆகுனாக்கா இந்த ரேஞ்சஸில் மார்க்கெட்டில் ஒரு இப்போ இங்கே வந்து ஒரு செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இங்கெல்லாம் வந்திருக்கக்கூடிய செல்லர்ஸு மார்க்கெட்டில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா இந்த லெவல்ஸ். ஏன்னா நம்ம வந்து இப்போ பை என்ட்ரி போகணும் அப்படின்னாக்கா ஏதாச்சும் ஒரு ஐஸ் வந்து பிரேக் ஆகணும். இந்த ஐஸை பிரேக் பண்ணாத வரை ஏன்னா மார்க்கெட்டில் முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஐ இந்த ஐயை பிரேக் பண்ணாத வரை நம்ம எதில் இருக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக செல்லில் இருக்கணும். ஏன்னா ட்ரெண்டு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வேணும், ட்ரெண்ட் சேஞ்சிங் கன்ஃபர்மேஷன் வேணும். இங்கே டவுன் சைடும் வந்து பெரிய அளவில் எதுவும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த லோஸையும் பிரேக் பண்ணல, அவன் டிமாண்டையும் உடைக்கல, சப்ளை உடைக்கல அப்படின்னும் போது மார்க்கெட் வந்து கீழே ட்ராப் பண்ணால் அப்படின்னாக்கா மேலே போவோம், மேலே ட்ராப் பண்ணோம் அப்படின்னா கீழே வருவோம். இதுதான் மார்க்கெட்டோட ஒரு சைட்வேஸ் பேட்டர்னு. இப்போ இந்த இடம் ஒரு சைட்வேஸாக தான் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த 2 பாயிண்ட்டோடைய லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து இங்கே நிற்கிறா அப்படின்னும் போது இது இந்த டேவோடைய ஐயும் கூட அப்போ மார்க்கெட்டில் ரிஜெக்ஷன் வருது அப்படின்றத எடுத்துகிட்டு நம்ம தாராளமாக வந்து இந்த கேண்டலில் என்ட்ரி போயிட்டு நம்மளுடைய அடுத்த டார்கெட்டை ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. இப்போது இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது இந்த லெவல்ஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் மார்க்கெட்டில் இந்த இடம் ட்ரெண்ட் லைன் இருக்குது. பட் இது வர ஒரு ஸ்ட்ரக்சர் பிரகாரம் வரணும் அப்படின்னாக்கா மார்க்கெட் இந்த லெவல்ஸ் வர வரணும். மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா இந்த லெவல்ஸுக்கு வரல, மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கான். அடுத்து இந்த ஸ்டாப் லாஸ் கொடுத்ததுமே இங்கே ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ரேஞ்சஸை என்ன பண்ணுறான் அப்படின்றது பார்க்கணும். ஏன்னா இந்த டிமாண்ட் இந்த சப்ளை வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகி மார்க்கெட்டு இந்த ஐஸை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னும் போது வெயிட் பண்ணி என்ன பண்ணுறான், அதாவது மார்க்கெட் கீழே வரணும் அப்படின்னாக்கா இந்த சினாரியோ நடக்கும். இங்கே வந்திருக்கக்கூடிய ஏன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த லோஸை மார்க்கெட்டை எடுத்துகிட்டு இப்போது இங்கே நம்ம மறுபடியும் என்ட்ரி போகணும், செல் என்ட்ரி போகணும் அப்படின்னா ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து வாங்கிட்டோம். இந்த ஸ்டாப் லாஸ் வாங்கினதால ஏன்னா நம்ம டைரெக்டாக எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லாமல் என்ட்ரி போய் தான் வந்து ஸ்டாப் லாஸ் ஆல்ரெடி நமக்கு ஹிட்டாக இருக்குது. அப்போ பொறுமையாக வெயிட் பண்ணி இந்த லோஸில் இருக்கக்கூடிய இங்கேருந்து வர மார்க்கெட்டு இங்கேருந்து மார்க்கெட் இந்த மாதிரி வந்து லோஸை உடச்சிட்டு அகைன் மார்க்கெட்டு மேலே போயிருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட என்ட்ரி இந்த பிளேசஸில் இருந்திருக்கலாம். ஏன்னா இங்கே மார்க்கெட் இங்கே வரும்போது இந்த பிளேசஸில் என்ட்ரி எடுத்து இங்கே இருக்கக்கூடிய கேண்டல்ஸ்டிக்கில் கன்ஃபர்மேஷன் வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் மார்க்கெட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா இந்த ஐஸை உடைச்சதுக்கப்புறம் இந்த லோவை பிரேக்கே பண்ணலை அப்படின்றதால மார்க்கெட்டில் வந்து நல்ல பையர் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க அப்படின்றது நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சிருச்சு. அப்போது மார்க்கெட்டில் தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா வெயிட் தான் பண்ணுறோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இந்த பிளேசஸில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஃபைனலாக வந்திருக்கக்கூடிய 22,587 அப்படின்ற இந்த ஐஸை மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னும்போது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து அப்சைடு வந்து பிரேக் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரேக் ஆகி க்ளோஸ் கொடுத்ததால அப்போது மார்க்கெட்டில் என்ன நடக்கணும் அப்படின்னாக்கா அடுத்து இந்த பிளேசஸில் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஐஸை பிரேக் பண்ணுறதுக்கான லிக்விடிட்டி இருக்குது. அப்போது மார்க்கெட்டில் ஒரு ஆர்டர் பிளாக்னு சொல்லுவாங்க. ஆர்டர் பிளாக் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது அந்த ஆர்டர் பிளாக் வரக்கூடிய இடம் இந்த இடம் தான். மார்க்கெட் வந்து இங்கே எக்ஸாக்டாக வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். பட் ஆனால் இந்த இடம் வந்து என்ட்ரி எடுத்துருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
கண்டிப்பாக வந்து முடியாது. ஏன்னா மார்க்கெட்டோடைய நேத்துடைய வாலட்டைல் அந்த மாதிரி. பட் ஆனால் இந்த இடத்த ட்ராப் பண்ணதுமே இந்த இடத்த ஒரு 1 மினிட்ல போனோம் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸாக்டான ஒரு ஹேமர் கேண்டிலு. அப்போ இது நமக்கு ஒரு ஏன்னா இது மார்க்கெட்டோடைய நல்ல ஒரு லோஸும் கூட. மார்க்கெட்டில் இந்த இடம் லிக்விடிட்டியாக ஆக்ட் ஆகும். மேலே இருக்கக்கூடிய ஸ்டாப்பை எடுத்துட்டா இங்கே கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஒரு இன்ஸ்டியூஷன் இங்கே பாருங்கள். இப்போது இங்கே வந்து செல்லர்ஸ்லாம் வந்து செல் பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க, செல் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே போகணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இப்போ இவங்களுடைய லிக்விடிட்டிஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சஸில் இருக்குது. இந்த ரேஞ்சஸை மார்க்கெட்டு மேலேயும் வந்து அடிச்சிட்டான், கீழேயும் அடிச்சிட்டோம் அப்படின்னும் போது மார்க்கெட் வந்து டைரெக்டாக இப்போ மேலே போய் நிற்கிது. அப்போது அடுத்து மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடக்கலாம் அப்படின்னாக்கா இன்னையோடைய ட்ரேடே இன்றைக்கி வந்து என்ன நடக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கான மார்க்கெட்டில் மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டவுன் கொடுத்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் வந்து டைரெக்டாக இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டான் அப்படின்னா பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. மார்க்கெட்டோடைய நெக்ஸ்ட் டார்கெட்டு 22,706 அப்படின்ற இந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக போயிடுவோம். இந்த ரேஞ்சுக்கு அடுத்து மார்க்கெட்டு எங்கே போவோம் அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சஸ்க்கு வந்து போயிடுவோம். அதாவது 22,800 இந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் போகணும். அப்போ நம்ம மார்க்கெட்டில் இதோட செல் பண்ணணும், அதாவது சின்னதாக செல் ட்ரை பண்ணணும்னா கூட இங்கேருந்து வரக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ட் லைனுக்கு போகணும். இந்த பிளேஸஸ்க்கு போனால் மட்டும்தான் செல் பண்ணணும். அப்போது நம்ம இதோட பையிங் எங்கெல்லாம் பையிங் பார்க்கலாம் அப்படின்னாக்கா இப்போ மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். ஃபைனலாக வந்திருக்கக்கூடிய லோஸு இந்த லோஸ் வந்து மார்க்கெட்டில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லோ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த லோ தான். அதாவது 22,600 இந்த ரேஞ்சில் மார்க்கெட்டுடைய லோ வந்து மார்க்கெட் வந்து மார்க் பண்ணியிருக்கு. அப்போது மார்க்கெட்டுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக் ரேஞ்ச் எது அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் டிமாண்ட் ரேஞ்ச் எது அப்படின்னா இந்த டிமாண்ட் ரேஞ்சு. இப்போ இந்த டிமாண்ட் ரேஞ்ச் அப்படின்னும் போது மார்க்கெட் மறுபடியும் இந்த சப்போஸ் நமக்கான வாய்ப்புகளில் இந்த லெவல்ஸை வந்து மார்க்கெட் வந்து ட்ரிகர் பண்ணால் இங்கேயுமே என்ட்ரி போகலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சஸில் மார்க்கெட் கீழே வந்தால் அப்படின்னாக்கா இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரகாரம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டுடைய மூவ் இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சில கன்ஃபர்மேஷனை வச்சு கண்டிப்பாக வந்து நம்ம என்ட்ரி போகலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 15 மினிட்ஸில் வந்து ஜஸ்ட்டு போய் பார்க்கலாம் மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றது. இங்கே ஏன் வந்து இந்த லெவல்ஸ்லாம் வந்து ஏன் வந்து இப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னாக்கா இந்த 15 மினிட்ஸில் வந்து பாருங்கள் இந்த லெவல்ஸுடைய எந்த அளவுக்கு வந்து ஒரு வால்யூம் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். மார்க்கெட்டில் செல் கேண்டில் இங்கேயோட செல்லர்ஸுடைய இது வந்து இங்கேயே முடிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த ஒரு கேண்டில் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து செல்லர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு கேண்டிலில் தான் மார்க்கெட் வந்து செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க, இந்த கேண்டில் இருந்திருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செல் கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வீக் ஆகிட்டு ஒரு பை கேண்டில் வந்து நல்லா வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் செல் கேண்டிலோட வால்யூம் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ராப் ஆகிருக்கு அப்படின்றத. இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் இன்னொரு விஷயம் நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் யார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றதையும் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். இப்போ மார்க்கெட்டில் இந்த மாதிரி வந்து பொறுமையாக நம்ம ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாலே போதும். தேவையில்லாமல் இண்டிகேட்டர் எதுவும் யூஸ் பண்ண வேணாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.